இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமொழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் 145வது விண்ணக பிறப்பு நினைவு விழா. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் இவ்வருங்குடை நாளில் புனித காணிக்கை அன்னை கன்னியர் சபை அருட்சகோதரிகளாகிய நாம் அனைவரும் இறை ஊழியராக உயர்த்தப்பட்ட நம் தோற்றுனர் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் 145வது விண்ணக பிறப்பு திருப்பலியை கொண்டாட
இங்கு கூடி வந்துள்ளோம். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, மாறாக ஏடுகளிலும் எழுத்துக்களிலும் பொதித்து வைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க புனித நிகழ்வு. இறைவன் தம் உண்மையான ஊழியர்கள் மூலம் திரு அவைக்கு வழங்கும் அருளையும் நமது துறவர அழைப்பையும் சிந்திக்க அழைக்கும் தெய்வீக தருணம். அவரின் பிள்ளைகளாகிய நாம் இன்று அகமகிழ்வோடும் அக்களிப்போடும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம் இறை ஊழியரின் இறை நம்பிக்கையும் மன உறுதியும் பணிவும் மற்றும் தியாக மனப்பான்மையும் இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற புனித பவுலின் வார்த்தைகளை நமக்கு நினைவூட்டுகிறது. இவர் வளமையும் செழுமையும் கொண்ட பிரான்ஸ் நாட்டின் வலன் எனும் கிராமத்தில் பக்தியும் செல்வ செழிப்பு மிகுந்த திருவாளர் பியர் ஜோசப் ரவேல் மற்றும் திருமதி பிரான்சுவாஸ் அர்மான் தம்பதியரின் மூத்த மகனாக 1824ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 24ஆம் நாள் பிறந்தார். இறை பக்தியிலும் ஞானத்திலும் வளர்க்கப்பட்டார். இளம் வயதிலேயே குருவாக வேண்டுமென்ற ஆவல் மனதில் பற்றி எறிந்ததால் தீங் மறைமாவட்டத்தில் உள்ள பாரிஸ் அந்நிய வேத போதக சபையில் சேர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்று 1848ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 17ஆம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். திருநிலைப்படுத்தப்பட்ட 20ஆம் நாள் தமது கனவு தேசமான இந்தியாவிற்கு பயணம் செய்து தமிழகம் வந்தடைந்தார். அன்றைய நாளில் 18ஆம் நூற்றாண்டில் வேரூன்றி இருந்த சாதியம், பெண் அடிமைத்தனம், தீண்டாமை, மூட பழக்க வழக்கங்கள் போன்றவற்றிற்கு தமது ஜெபத்தாலும் தவத்தாலும் தீர்க்கமான சிந்தனைகளாலும் சுமூகமாக தீர்வு காணச் செய்து எங்கும் சமாதானத்தின் தூதுவராக திகழ்ந்தார். சிறப்பாக இறந்தவர்களை கிறிஸ்துவ முறைப்படி நல்லடக்கம் செய்த பெருமை இவரையே சாரும். 1853ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 21ஆம் நாள் எம் காணிக்கை அன்னை கன்னியர் சபையை பிறரன்பு கட்டளையின் உயிருள்ள போதனையாக வாழவும் இறைப்பணியாற்றவும் உருவாக்கினார். கடவுளின் கருணையால் கருமத்தம்பட்டியில் கருவாடையும் சபை இறை ஊழியரின் உள்ளொளியில் அவரின் மறைப்பணி தாகத்தோடு நற்செய்தி பணி, கல்வி பணி, மருத்துவ பணி மற்றும் சமூக பணியை திரு அவையை தாண்டி ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா கண்டங்களிலும் செய்து எம் நிறுவனரின் கனவை நனவாக்கி வருகிறது. அவரின் பரிந்துரை ஜபத்தின் வழியாக இன்றும் பல மக்கள் குழந்தை பாக்கியம், திருமண வரன்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளை பெற்றும் உடல் நோய்களிலிருந்து விடுதலை அடைந்தும் விஷப்பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பும் விரும்பிய காரியம் நடைபெற்றது என்றும் சாட்சியம் கூறுவது அவரது புனித நிலையை மீண்டும் பறைசாற்றுகிறது. எம் இறை ஊழியர் இறை மகிமைக்காகவும் இம்மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்ததால் விண்ணகத்தில் வாழ்ந்து வருவதால் புனிதராகும் பேறு பெறுகிறார். நாமும் அவரது பாதச்சுவடுகளை பின்பற்றி அவர் விட்டு சென்ற மதிப்பீடுகளை வாழ்வாக்கி இறை மகிமைக்காக உழைத்து அவர் அன்பிற்கு சான்று பகரவும் எம் இறை ஊழியரின் அருளாளர் மற்றும் புனிதர் நிலைக்கான முன்னெடுப்புகள் சிறப்பாக நடைபெற்று விரைவில் அவர் புனிதர் நிலையை அடையவும் தொடரும் இக்கல்வாரி பலியில் மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்ந்தவர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கேற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறும் அன்பார்ந்த திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-7, மீண்டும் 10-17 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகிற்று. அவனது உணவை உண்டு, அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து, அவனது மடியில் உறங்கி, அவனுக்கு ஒரு மகனைப் போல இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்த அவன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ராயலரும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தன் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணான் நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார்.
அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையினின்று அவரை எழுப்ப சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி திருமாவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். கடவுளே எனது மீட்பின் கடவுளே இரத்தப் பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நாவு உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 4 இறைவாக்கியங்கள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவன் கொடுத்த இந்த இணைய நாளிற்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரில் அன்பு கொண்டு அர்ப்பண உணர்வோடு அயராது உழைத்து பணியாற்றிய இரு பெரும் மறைப்பணியாளர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். முதலில் புனித டான் போஸ்கோ. இவர் அன்னையினுடைய அரவணைப்பில், ஆலோசனையில், ஆண்டவரிடமிருந்த அன்பு மிகுதியினால் தன்னை அர்ப்பணித்து இறைப்பணி செய்ய ஒரு குருவாக வருகிறேன் என்று சொல்லி அந்த அன்னையிடம் கூறிய பொழுது அந்த அன்னை சொன்ன வார்த்தைகள் இவருடைய காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த வார்த்தைகள், நீ கவனமற்ற குருவாக இருப்பதை விட ஒரு நல்ல விவசாயியாக இருந்துவிடு. இந்த வார்த்தைகள் செவியில் ஒலித்துக் கொண்டிருந்த பொழுது, நான் ஒரு கவனமுள்ள ஒரு குருவாக வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்து அவருடைய கவனத்தை இளைஞர்கள் பால் திருப்பி இளைஞர்களின் தோழராக, நண்பராக போற்றப்படக்கூடிய டான் போஸ்கோ. அடுத்தபடியாக இந்த நாளை சிறப்புறச் செய்வது இறை ஊழியர் மறைப்பணியாளர் ஜோசப் லூயிஸ் ரவேல். இவர் ஆற்றிய அளப்பெரிய பணியை குறித்து நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாள் அவருடைய 145வது விண்ணக பிறப்பின் நினைவு நாள். ஒரு சிறிய விதையாக விதைக்கப்பட்ட இறையாட்சி பறந்து விரிந்து ஆழ விழுதுகளாக பாருங்கும் உலகெங்கும் பரவி சிறப்புற செய்து வரக்கூடிய பிரான்சிஸ்குவின் காணிக்கை அன்னை சபை சகோதரிகளை, அவர்களுடைய நிறுவனத்தை, சபையை தோற்றுவித்தவர்தான் இன்று நாம் நினைவு கூறும் இறையூழியர் ரவேல். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கரையை துறந்த கலங்கரை விளக்கம் இவர்கள். மாந்தருக்குள் பிறந்த மாணிக்கம் இவர். தன்னலமற்ற தியாகச் செம்மல், இருளை அகற்றும் ஒளிவிளக்காக திகழ்ந்தவர், வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். அன்புக்குரியவர்களே, துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருக்கும் கப்பல் பாதுகாப்பானதாக இருக்கலாம். ஆனால் கரையில் நிற்பதற்காக கப்பல்கள் உருவாக்கப்படுவதில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே,
இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட வாசகத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் இக்கரை அக்கரை, படகு, கப்பல், கடல், புயல், அமைதி. இது என்னவோ இந்த குறிப்பிட்ட இந்த நற்செய்தி அவருடைய வாழ்வுக்கு ஒன்றாக அமைந்து விடுகிறது, பொருத்தமாக அமைந்து விடுகிறது. ஆம், துறைமுகத்தின் அமைதியான மடியில் உறங்கும் கப்பல் சீரும் அலைகளிலிருந்தும் சீரிப்பாயும் புயல்களிலிருந்தும் ஒருவேளை தப்பித்துக் கொள்ளலாம் கரையில் இருக்கின்ற பொழுது. ஆனால் அங்கேயே தங்கிவிட்டால் தான் உருவாக்கப்பட்ட நோக்கத்தையே இழந்துவிடும். பேராழத்தை சந்திக்கவும் அலைகளோடு மல்லுக்கட்டவும் நம்பிக்கை என்ற விதையை தூர தேசங்களுக்கு விதைத்து செல்லவும் சுமந்து செல்லவுமே நம்முடைய பயணம் அமைய வேண்டும், கப்பல் உருவாக்கப்பட வேண்டும். இந்த உவமை இறைப்பணியாளர் தந்தை ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களுடைய வரலாற்று பயணத்திற்கு சால பொருத்தமாகும். தன் தாய் நாட்டினுடைய வசதிகள் வாய்ப்புகள் அனைத்தும் இருந்தும் அந்த நங்கூரத்தை அறுத்து கொண்டு இந்தியா என்னும் பறந்து விரிந்த நற்செய்தி பெருங்கடலில் துணிச்சலுடன் தன் வாழ்வை பாய்க்கப்பலாக செலுத்தியவர்தான் இன்று நாம் நினைவு கூறும் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. குருமானவராக பயிற்சி பெற்று கொண்டிருக்கும் அந்த வேளையிலே 1846ஆம் ஆண்டுதான் அவருக்கு ஒரு கருத்து உதயமாகிறது. வசதிகள் வாய்ப்புகள் நிறைந்த இந்த தேசத்திலே நான் ஏன் பணி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எழுவது அவர் சந்தித்த பாரிஸ் மறைபரப்பு பணியாளர் சபை MEP மிஷனரிஸ் அவர்களைப் போல மறைபரப்பு நாடுகளுக்கு சென்று இறைவனுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், என்னுடைய உயிரை இயேசுவுக்காக இழக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த சபையோடு இணைகின்றார். 1848ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். திருப்பணி ஏற்றவுடன் அவர் முன் வந்து நிற்கின்றது 2 வழிகள். ஒன்று, பிரான்ஸ் தேசத்திலேயே வசதி வாய்ப்புகள் செழுமையை எல்லாம் அனுபவித்து பாதுகாப்பாக பணி செய்ய முடியும் என்கின்ற ஒரு வழி. மற்றொரு வழி, இறைவனை அறியாத மக்களுக்கும் இறையாட்சியை விதைக்க வேண்டும், இறைப்பணியை செய்ய வேண்டும், தூர தேசங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி புறப்படுகிறார் இந்தியாவிற்கு. பல மாதங்கள் கடந்து கரை சேர்கிறார். எங்கே? புதுச்சேரியிலே. 1848ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 28ஆம் நாள் கோவை மறை மாவட்டத்திற்கு வருகிறார். பணி செய்ய ஆரம்பிக்கிறார். பாலக்காட்டிலே 1849 52 வரை இறைப்பணி செய்கின்றார். பல மக்களை விசுவாசத்திற்குள் அழைத்து திருமுழுக்கு கொடுத்து அங்கு பலவிதமான பணிகளில் ஈடுபட்டு 1852 கரும்பத்தம்பட்டிக்கு பங்கு தந்தையாக நியமிக்கின்ற பொழுதுதான் அவருடைய வாழ்வு திருப்புமுனையாக மாறுகிறது. அங்கு அவர் சந்தித்த இன்னல்கள், வறுமைகள், பெண் அடிமைத்தனம், ஜாதிய வேறுபாடுகளால் சமூகத்தையே கூறு போட்டு கொண்டிருந்த அந்த ஒரு சூழலை கண்டு பதட்டமடைகிறார், பயப்படுகிறார், அவர் கலங்குகிறார். இந்த சமுதாயத்தை உருமாற்றி ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணம் கொண்டு உத்வேகமாக உந்தி தள்ளப்பட்டு சாதிய வேறுபாடுகளை பிரித்து அமைதியை நிலைநாட்ட, சமத்துவத்தை கொண்டு வர அரும்பாடுபடுகின்றார். குறிப்பாக பெண் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மேம்படுத்த வேண்டும், அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நாம் உழைக்க வேண்டும் என்று கருதி கல்வியை கொடுப்பதின் வழியாக அவருடைய இருளை அகற்றி அறியாமையை அகற்ற முடியும் என்கின்ற ஒரு கருத்தினை அடிப்படையாக கொண்டு ஆயரனுடைய அனுமதியிலே பல திண்ணைப்பிண்ணிகளை ஆரம்பித்த அவர் ஒரு சபையை தோற்றுவிக்க முன்வருகின்றார். அப்பொழுது அவருடைய அரும்பெரும் செயல்களால் பணிகளால் உந்தப்பட்டு ஈர்க்கப்பட்ட ஒரு இளவல், ஒரு பெண்மணி சௌரியம்மாள்.
இதோ நானும் அவரைப் போலவே நான் பணி செய்ய வேண்டும், நானும் ஒரு குருவாக வேண்டும், அறியாமல் கேட்கின்றார். அந்த ஆவலை பார்த்து பாராட்டி, நீ கண்டிப்பாக ஆண்டவருடைய பணிக்கு தேவையானால் குருவானவராக அல்ல, மாறாக ஒரு அருட்சகோதரியாக உன்னை வைத்து இந்த பெண் அடிமைத்தனத்திற்கு விடுதலை கொடுத்து ஒரு ஒளியேற்ற வேண்டும் என்ற நோக்கிலே அந்த சகோதரிக்கு பயிற்சி கொடுக்க அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி சாந்தாயம்மாள், அருளாயம்மாள் என்கின்ற இரு பெண்கள் வர அந்த மூவரை வைத்து வெறும் 7 ரூபாய்க்கு ஒரு ஓட்டு வீட்டை வாங்கி அதிலே ஒரு விதையை போடுகின்றார். அதுதான் ஆரம்பமானது. பிரான்சிஸ்குவின் புனித காணிக்கை அன்னை சபை தோற்றுவிக்கிறார். அவர் போட்ட அந்த விதை விரிந்து பறந்து இன்று ஆழ விழுதுகளாக அகில உலகமெங்கும் பரவி அரும்பெரும் பணி செய்து வரக்கூடிய காணிக்கை அன்னை சகோதரிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இறைப்பணியாளர் லூயிஸ் ரவேல் அடிகளாருடைய கனவை இன்று நனவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கல்வி பணியின் வழியாக, மறைப்பணியின் வழியாக, மருத்துவ பணிகளின் வழியாக, சமூக பணிகளின் வழியாக, முக்கியமாக பெண்களின் ஈடேற்றத்திற்காக, அவருடைய மேம்பாட்டிற்காக முன்னுரையிலே அழகாக வாசிக்க கேட்ட மருட்சோதரி அவர்கள் சொன்னார்கள், அந்த ரவேல் அடிகளார் அவர்கள் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். எப்படி என்று சொன்னால், மனித மாண்புக்கு இலக்கு விளைவிக்கின்ற ஒரு அளவிலே இறந்த உடலையும் கூட ஆற்றிலும் அடர்ந்த காற்றிலும் வீசப்படும் அந்த அவலமான நிலையை கண்டு அவர்கள் இறப்பிலும் மனித மாண்போடு இறைவனில் சேர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்னிட்டு அவர் இறந்த உடல்களை ஆலயத்திற்கு கொண்டு வந்து சிறப்பான ஜெபங்கள் செய்து திருப்பலி நிகழ்த்தி அந்த மாண்பை உயர்த்தி பிடித்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு செயலை ஆரம்பித்தது நம்முடைய இறைப்பணியாளர் ரவேல் அடிகளார். இவ்வாறு பலவிதமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். குன்னூர் பங்கிலும் பங்கு தந்தையாக இருந்து மிகச்சிறப்பாக செயலாற்றினார். நாங்களும் சென்று அதை பார்க்கின்ற பொழுது, அவருடைய கையெழுத்திட்ட அந்த பதிவேட்டை பார்க்கின்ற பொழுது, அப்பொழுதே 200-300 ஆன்மாக்களை விசுவாசத்திற்குள் அழைத்து வந்ததை, அவர் அரும்பெரும் செயல்களை செய்ததை கண்கூடாக காண முடிந்தது. எங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நல்ல நாளிலே தொடர்ந்து நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த விதமான கரையிலிருந்து, துறைமுகத்திலிருந்து நாம் புறப்பட வேண்டும் அக்கறை நோக்கி, ஒருவேளை பயத்தினால் நமக்கென்று வைத்துக் கொள்ளுகின்ற வசதி வாய்ப்புகள், அர்ப்பணத்தில் தயக்கம் என்கின்ற துறைமுகத்திலிருந்து, கரையிலிருந்து நாம் அக்கறைக்கு செல்வோமாக. இறை ஊழியர் அருட்தந்தை ஜோசப் லூயிஸ் அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்பட்டபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுமாக மன்றாடுவோம். ஆசீர் அனைத்திற்கும் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள் அனைவரும் நல்லாயனாம் இயேசுவின் இறையாட்சியின் வழியை பின்பற்றி அமைதியின் தூதுவர்களாய், அன்பின் வழிகாட்டிகளாய், இறைவனிடமிருந்து அருளை பெற்றுத்தரும் அச்சய பாத்திரங்களாக செயல்படவும், இறை மக்களை அருளின் நெறியில் வழிநடத்தி செல்ல வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற அன்பு இறைவா, எம் சபை நிறுவனர் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்களின் 145வது விண்ணக பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இந்நாளில் ஆன்மீக ஜெப வீரராக, நற்செய்தியின் சாட்சியாக, சமாதான தூதுவராக செயல்பட்டு மனிதத்தில் புனிதத்தை போற்றி இறை ஊழியர் நிலையில் நின்று எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற எம் நிறுவனர் இறை ஊழியர் ஜோசப் லூயிஸ் ரவேல் அவர்கள் அருளாளர்,
மற்றும் புனித நிலைக்கு உயர்த்தப்படவும் இதன் மூலம் உம் மகிமை சிறந்து விளங்கவும் எம் சபையார் இணைந்து சாட்சியம் பகரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் நிறைவே எம் இறைவா, எம் சபையை உமது காவலிலும் பராமரிப்பிலும் காத்து வந்த உமது அருளுக்காக நன்றி. 172 ஆண்டுகளில் எம் சபையில் ஆற்றிய பிறரன்பு பணிகள் உமக்கு சாட்சியம் பகர நீர் அருள் புரிந்தது போல இனிவரும் காலங்களிலும் நாங்கள் உமது மாட்சிக்காகவும் எம் நிறுவனரின் மறைபணி தாகத்தை அடித்தளமாக கொண்டு சிறப்புடன் சபைக்கும் திரு அவைக்கும் ஆர்வமுடன் பணியாற்றக்கூடிய இளம் பெண்களுக்கு அழைத்தல் எனும் புனிதமிகு கொடையை அளித்து அன்பின் பணிகளை மேன்மேலும் செய்திட உமது ஆவியாரின் அருளை எம்மீது பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் உமது திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டல்லாய். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உயிருக்கு உயிராகி வாழ்வுக்கு பொருளான இயேசுவே, என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நான் தருகின்றேன். என் உயிருக்கு உயிராகி வாழ்வுக்கு பொருளான இயேசுவே, என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நான் தருகின்றேன். என் எண்ணங்களை கண்கள் தருகின்றேன். உன் மீட்பின் திட்டத்தில் என்னையும் பயன்படுத்துமே. உன் அன்பினல் கருவியாய் என்னையும் உருவாக்குமே. உன் அன்பினல் கருவியாய் என்னையும் உருவாக்குமே. என் உயிருக்கு உயிராகி வாழ்வுக்கு பொருளான இயேசுவே, என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நான் தருகின்றேன். சகோதர சகோதரியை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தினருக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் ஆண்டவராகிய இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
உமது அருட்கொடையால் தானே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்றாக சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வெனஸ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருபுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தொகையேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னிலம் நானும் வந்து தங்குவேன். உன் நெஞ்சில் எனக்கொரு இடம் தருவாயா? என்னை நீயும் அன்பு செய்வாயா? உன் நெஞ்சில் எனக்கொரு இடம் தருவாயா? என்னை நீயும் அன்பு செய்வாயா? உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னிலம் நானும் வந்து தங்குவேன். உன்னோடு நானும் விருந்து உண்பேன், உன்னிலம் நானும் வந்து தங்குவேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியவுமே வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.